Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AL3451 மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேசிக்லாம் பார்த்துட்டு நீங்கள் உள்ள டாபிக் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வீடியோவில் மிஷின் லேர்னிங்னா என்ன, ஏஐ, டீப் லேர்னிங் பற்றி, தென் மிஷின் லேர்னிங்கோட கிளாசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸ், அப்ளிகேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் வரையும் நம்ம வீடியோவில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்ககிட்ட இருக்க நோட்ஸ் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் இம்பார்ட்டன்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல மிஷின் லேர்னிங்கில் வாப்னிக் செர்வோனென்கிஸ் விசி டைமென்ஷன் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாப்னிக் செர்வோனென்கிஸ் அப்படின்னா என்ன, டைமென்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், 1D பிக்சர் 2D பிக்சர்னு சொல்லுவோம்ல, அதுதான் டைமென்ஷன் அப்படின்றது. அப்போ VC dimension அப்படின்னா என்ன? So Vapnik-Cervoni VC dimension is the measure of the capacity of a hypothesis set to fit different data set. நிறைய டேட்டா செட் இருக்கும்ல, அந்த டேட்டா செட்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ, ஒரு இடத்துல அது எந்த அளவுக்கு பொருந்தும், எந்த அளவுக்கு ஒரு இடத்துல அது செட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறது தான் இந்த VC dimension அப்படின்றது. ஸோ முதல்ல ஹைப்போதிசிஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. ஹைப்போதிசிஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, அது ஒன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் இருக்கும் பார்த்தீங்களா, அதோடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, ஒரு இன்புட் கொடுக்குறாங்கன்னா ஒரு அவுட்புட் வருது பார்த்தீங்களா, இதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி, a function that maps input to output potentially capturing the relationship between them. that means இப்போ ஒரு இந்த இது டிக்டாக்டோ கேம்லாம் விளையாடுவோம் பார்த்தீங்களா, ஸோ எக்ஸ் ஓஎக்ஸ் எல்லாம் போட்டு விளையாடுவோம்ல, இது மாதிரி டைமென்ஷன்ஸ் பிரிக்கிறோம். இப்போ 2 டைமென்ஷன்ஸ் பிரிக்கிறோம் அப்படின்னா எந்த மாதிரி சேம் டேட்டா செட்லாம் நம்மளுக்கு ஒரு இடத்துல ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி வேரியஸ் டேட்டா செட்ல நம்ம எடுக்கிறது தான் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? ஸோ அப்போ இட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த ஹைப்போதிசிஸ் டு செட் த ஃபிட் டிஃப்ரெண்ட் டேட்டா செட். நிறைய டேட்டா செட்டை ஒரு இடத்துல எப்படி ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்க்குள்ள நான் வந்து செட் பண்ண போறேன். ஓகேவா? அந்த ஹைப்போதிசிஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். a set of all possible functions. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்புட் டேட்டாஸையும் டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ல இருக்க செட்டை ஒரு இடத்துல எந்த அளவுக்கு நம்மளுடைய காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து அதை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறோமோ அதை நம்ம VC dimension அப்படின்னு சொல்வோம். So VC dimension is a measure of the complexity of the model which can help us understand how well it can fit different data set. ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம சம் டைமென்ஷன்ஸ் கொடுத்து அந்த டைமென்ஷனுக்குள்ள நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா செட்டை ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுல எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம் டு மெஷர் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த மாடல். அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி டிஃபிகல்ட்டிஸ் நமக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறது தான் இந்த VC dimension அப்படின்றது. ஓகேவா? ஸோ VC dimension is a measure of the complexity of the model which can help us understand how well it can fit the different data set. ஓகே, சிம்பிளா இதுதான், இந்த 2 பாயிண்ட் தான் இந்த VC dimensionன்றது. அதை எப்படியெல்லாம் பண்ண போறதுன்னு தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறது. ஓகேவா? ஸோ the VC dimension of the hypothesis test set H. ஒரு செட் எடுத்துக்கிறாங்க, Hன்னு ஒரு hypothesis set is the largest number of points. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதை ஷேட்டர் பண்ணணும். ஓகேவா? ஷேட்டர் பண்றது அப்படின்னா என்னன்னு அதுக்கு முன்னாடி தெரியணும். தட் மீன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். a hypothesis class is set to shatter a set of data points if no matter how you label those points. ஓகேவா? என்ன மாதிரி அதை லேபிள் பண்றோம், அந்த நேம் கொடுக்குறோம் அப்படின்றது எனக்கு முக்கியம் இல்ல. ஒரே மாதிரி இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, that assigns them positive or negative. பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். தட் ஒரே மாதிரி டேட்டா செட்டை கரெக்டா நான் பிரிச்சு எடுக்கிறதுக்கு பேர் தான் நான் ஷேட்டரிங் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? ஸோ VC dimension அப்படின்றதுல ஷேட்டரிங் அப்படின்னா என்ன, செட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இஃப் நோ matter how you label those points assign them as positive or negative the hypothesis class as a function that can correctly classify them. Okay, so that means shatter பண்ண போறோம். the hypothesis set H shatter the set of points. yes, ஒரு set of points கொடுத்திருக்காங்க, அதை பிரிக்க போது இந்த Hன்ற hypothesis set. ஓகேவா? for every possible labeling of the points in S
அந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு பாசிபிள் லேபிளிங் பாயிண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி என்ன பண்ணுன்னா அந்த ஹைப்போதசிஸ் ஸ்பேஸில் செட் பண்ண போது சம் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. இன் அதர் வேர்ட்ஸ், ஹைப்போதசிஸ் says shatter the set of points if it can fit any possible labeling those points. ஒரே மாதிரி இருக்க டேட்டாவாக இருந்தால் நான் கரெக்டாக பிரிக்க போகிறேன், அதுதான் ஷேட்டர். அதை எங்கே பிரிக்க போகிறேன்னா ஒரு ஹைப்போதசிஸ் ஸ்பேஸில் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பிரிக்க போகிறேன். இதுக்கு பேர் தான் நான் விசி டைமென்ஷன் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா, இங்க பாருங்க 3 பாயிண்ட் ஷேட்டர் 4 பாயிண்ட் ஷேட்டர்னு இருக்கு. 3 பாயிண்ட் ஷேட்டர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டைமென்ஷன் போடுறேன் அப்படின்னா இங்க ஒரே மாதிரியான பாயிண்ட்ஸ் இருக்கு, இங்க இருக்கு, இதுல வேற செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா என்னால ஈஸியா டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஷேட்டர் பண்ண முடியும். அதுவே 4 பாயிண்ட்ஸ்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா 4 பாயிண்ட்ஸ்ல எனக்கு 2 டைமென்ஷன்ல ஷேட்டர் ஆகுறப்ப இதுல வேற கம்பைன் பண்ணலாம், இதுலயும் பண்ணலாம். அப்போ 2 சைடு பண்றப்ப எனக்கு பிரச்சனை ஆகும். ஓகேவா, ஸோ 4 பாயிண்ட்ஸ்ல நடக்காது, 3 பாயிண்ட்ஸ்ல தான் நமக்கு VC dimension more possible இருக்கும். ஓகேவா, so the VC dimension gives the way to quantify the complexity of the model. எவ்வளோ difficulties இருக்கு நான் ஒரு பாயிண்ட்ஸை ஷேட்டர் பண்றதுக்கு அப்படின்ற அந்த காம்ப்ளெக்சிட்டி எனக்கு அண்டர்ஸ்டூட் பண்ண வைக்க போறது தான் இந்த VC dimension உடைய வேலையே. so a higher VC dimension means the model is more complex. நிறைய எனக்கு VC dimension உடைய அந்த பாயிண்ட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாடலை நான் ஷேட்டரிங் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ், காம்ப்ளெக்ஸான டேட்டா பாயிண்ட்ஸ், அந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ விசி டைமென்ஷன் அதிகமா இருக்குனாலே காம்ப்ளெக்சிட்டி அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்ல அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இந்த விசி டைமென்ஷன்ல 2 இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. ஓகேவா, கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விசி டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2. எதுக்காக நம்ம கொண்டு வரோம்னா ஜெனரலைசேஷனுக்காகவும் சிம்பிளிசிட்டிக்காகவும். ஜெனரலைசேஷன் அப்படின்னா என்ன, ஒரு மாதிரி இருக்க டேட்டாவை பிரிக்கிறது. ஓகேவா, ஸோ மாடல் வித் டூ ஹை விசி டைமென்ஷன் மே ஓவர் ஃபிட். ஓகே, ஓவர் ஃபிட் அண்டர் ஃபிட்னு ஒரு கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி மிஷின் லேர்னிங் ஏஐலலாம் படிச்சிருப்போம். ஓகேவா, ஓவர் ஃபிட் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு தேவையான டேட்டா விட அளவுக்கு அதிகமா இருந்து நம்மளை கஷ்டப்படுத்துறது. அண்டர் ஃபிட் அப்படின்னா என்ன, நமக்கு வேண்டிய டேட்டாவே போதிய டேட்டாவே இல்லாம கம்மியா இருந்து நம்மளை கஷ்டப்படுத்துறது. ஓகேவா, அப்போ ஜெனரலைசேஷன் அப்படின்றது நிறைய ஹை காம்ப்ளெக்ஸ் விசி டைமென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓவர் ஃபிட் ஆகும். சிம்பிளிசிட்டியில பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு அப்படின்னா விசி டைமென்ஷன் கம்மியா இருந்துச்சுன்னா அண்டர் ஃபிட் ஆகும். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த 2 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விசி டைமென்ஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. லெட் அஸ் சே வி ஹேவ் அ டேட்டா செட் கண்டெய்னிங் என் பாயிண்ட்ஸ். அங்கே நான் சொன்னது தான், ஒரு என் பாயிண்ட்ஸ் நிறைய டேட்டா செட் இருக்கு. இந்த என் பாயிண்ட்ஸ் கேன் பி லேபிள்ட் இன் 2 பவர் n ways. நிறைய n waysல வந்து அது இதாயிருக்கு, அதாவது லேபிள்ட் ஆயிருக்கு. ஓகேவா, தென் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 விஷயங்கள்லையுமே இருக்கலாம். ஓகே, therefore 2 power n different learning problems can be defined by n data points. நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் மூலியமா சொல்றாங்க. அப்போ ஒரு ஹைபோதசிஸ் ஹெச்சுக்குள்ள நம்ம இது பண்ண போறோம், மொத்தமா எடுக்க போறோம்னா அந்த டேட்டாவை பாசிட்டிவாவும் பிரிப்போம், நெகட்டிவாவும் பிரிப்போம். அந்த இடத்த தான் நம்ம ஷேட்டர் அப்படின்னு சொல்ல போறோம். முன்னாடியே சொல்லியாச்சு. ஓகே, 0s and 1sல நம்ம டேட்டாவை பிரிக்கிறோம்னா இப்போ ஒரு 0s and 1sல இருக்கு அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்கன்னா இதை தான் டேட்டா செட் பண்ணுவோம். 1,1 0,1 0,0 1,0ன்னு 4 விதத்துல நம்மளால இப்படி பிரிக்க முடியும். இந்த மாதிரி பிரிக்கிறது தான் நம்ம ஷேட்டரிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, தட் இஸ் எனி லேர்னிங் ப்ராப்ளம் டிஃபைனபிள் பை n எக்ஸாம்பிள் கேன் பி லேர்ன்டு வித் நோ எரர்ஸ். ஓகேவா, எந்த ஒரு எரரும் இல்லாம கத்துக்க போகுது. ஓகே, அந்த ஷேட்டரிங் பண்றதுக்கு பேரு தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை நம்ம ஷேட்டர் பண்றதுக்கு பேர் தான் வாப்னிக்-செர்வோனியஸ் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விசி ஆஃப் ஹெச். விசி ஆஃப் ஹெச் அப்படின்னா என்ன, வாப்னிக்-செர்வோனிக் டைமென்ஷன் ஆஃப் ஹைபோதசிஸ் அப்படின்றது தான். ஸோ இட் மெஷர்ஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் ஹெச். ஒரு ஹைபோதசிஸ் ஸ்பேஸ்க்குள்ள எவ்வளோ டேட்டா பாயிண்ட்ஸை என்னால் பிரிக்க முடியும்னு நான் சொல்ல போகிறத அந்த காம்ப்ளெக்சிட்டியும் அந்த கெப்பாசிட்டியும் தான் விசி டைமென்ஷன் அப்படின்றது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம்னா இந்த மாதிரி தான், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இதை ஷேட்டர் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு வே. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ முன்னாடி சொன்னது தான், ஒரு ஸ்ட்ரைட் லைன் இன் 2D டைமென்ஷன். ஒரு 2D டைமென்ஷனில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறப்ப விசி டைமென்ஷன் ஆஃப் 3 டேட்டா செட்டுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும், 4 பாயிண்ட்ஸுக்கு என்னால் இருக்க முடியாது ஒரு பிளேனில். ஓகே, சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன இந்த விசி டைமென்ஷனில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ப்ராபபிளி அப்ராக்சிமேட்லி கரெக்ட், பிஎஸ்சி லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎஸ்சி லேர்னிங் அப்படின்றது விசி டைமென்ஷன் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஹவ் வெல் அ ஹைபோதசிஸ் கிளாஸ் கேன் ஜெனரலைஸ் ஃப்ரம் ட்ரைனிங் டேட்டா டு அன்சீன் டேட்டா. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு லேபிள்டாக ட்ரைனிங்காக வச்சிருக்க டேட்டாலேருந்தும் தெரியாமல் வச்சிருக்க புது டேட்டாக்கு இடையில நம்ம ஒரு ஹைபோதசிஸ் ஷேட்டர் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிறது தான் இந்த ப்ராப்ளம் பிஎஸ்சி லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் செலெக்ஷனுக்கு இந்த விசி டைமென்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாடல் செலெக்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு டாஸ்க்
பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய வேலை என்னால் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அதில் எது பெஸ்ட் திங் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக சூஸ் பண்ணி நான் பண்ணுறதுக்கு பேர் மாடல் செலெக்ஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி கண்ட்ரோல். ஸோ இட் மேனேஜ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த மாடல் டு அவாய்ட் ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங். முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஓவர் ஃபிட்டிங் கான்செப்ட்டும் அண்டர் ஃபிட்டிங் கான்செப்ட்டும் இல்லாமல் என்னால் கரெக்டாக ஒரு டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த விசி டைமென்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விசி டைமென்ஷன். ஓகே, ரொம்ப சிம்பிள் கொஷின் தான், சும்மா குட்டி குட்டி பாயிண்ட் தான். நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.